இப்போ வந்து நம்மள 2 வீக்ஸ் ஒன்ஸ் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து செக்கப் டே 8th மந்த் ஸ்டார்ட்டிங்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் மட்டும் இன்றைக்கி தனியாக தான் போயிருந்தேன். அம்மா வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஏர்லியாகவே போயிட்டேன். நான் தனியாக போகிறேன்றதுனால யாருமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டாக செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா பெட்டு ஃபுல்லாக துணி எடுத்து போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு என்னோட பழைய பீரோலேயே நான் வந்து எனக்கு ஒரு ரேக் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் இந்த டப்பாவில் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வேணுன்றதை மட்டும் பார்த்துட்டு நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி பேக்லேருந்து வெளியே எடுத்து நான் பீரோவில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பீரோ ஃபுல்லாகவே எனக்கு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா இதில் ஒரு ரேக் கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம்டா சாமின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தனியாக, ஹாஸ்பிட்டலுக்கு போடுற ட்ரெஸ் தனியாக, ஒரு ரேக் ஃபுல்லாக தான் இப்போ எனக்கு இங்கே ட்ரெஸ்ஸே இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து ஃபுல்லாலாம் எடுத்துகிட்டு வந்தால் திரும்ப தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நான் அளவாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியுமே இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் அதிகமாகிடுச்சு. சாரீஸ் எல்லாம் இது மாதிரி மேலே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரூமில் ஒரு டேபிள் இருக்குது. அதை மட்டும் க்ளீன் பண்ணி மேக்கப் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம், நம்மளுக்கு டெய்லி யூஸ் திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து ஒரு கிளிப் பாக்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னொரு பேஸ்கெட் எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸு, கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்ன்னு 2 பாக்ஸில் பிரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹீட் பேக்கு அது இதுன்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பெட்டெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக கிடந்தது. சரின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் உதறி எடுத்து நீட் பண்ணியாச்சு. இப்போ தாண்டா ரூமே நீட்டாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. பாய் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில்